நாமக்கல் மாவட்டம் கூலிப்பட்டி கந்தகிரி ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் இன்று ஆறுபடை முருக பக்தர்கள் சேவா சங்கம் சார்பில் கூலிப்பட்டி கந்தகிரி ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் உழவார பணி சிறப்பாக நடைபெற்றது. இதில் நாமக்கல் மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்ட ஆறுபடை முருகன் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காலை முதல் உழவார பணியினை சிறப்பாக செய்தனர். அப்பொழுது கோவிலில் துவங்கியிருந்த உழவார பணி நடைபெற்றது. மேலும் திருக்கோவில் பகுதி அனைத்திலும் இந்த உழவார பணி மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது கோவில் மூலவர் முருகப்பெருமானுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பு தஞ்சாவூர் மாவட்டம் சார்பில் திருக்கோவில்களை காப்போம் கலந்தாய்வு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசுக்கு பாராட்டும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அதில் தமிழகத்தில் உள்ள கோவில் சொத்தை ஆக்கிரமித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை என்று உத்தரவிட்ட தமிழக முதல்வருக்கு பாராட்டு தெரிவித்தனர். மேலும் தஞ்சை பெரிய கோவில் கிரிவல பாதையை சீர் செய்து தர வேண்டும், பெரிய கோவில் சாலையில் வாகன போக்குவரத்தால் பக்தர்கள் சிரமப்படும் சூழ்நிலையில் உயர்மட்ட நடைபாதை அமைத்து தர வேண்டும், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் சுத்தப்படுத்தி குளத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும், தஞ்சை மாவட்டத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆலயங்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களை சுழற்சி முறையில் ஆலயங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். மேலும் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு தமிழக அரசு யானை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதில் திருக்கோவில் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். சிவகங்கை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு நாயுடு மகாஜனம் சங்கம் சார்பில் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு நாயுடு மகாஜனம் சங்கம் சார்பில் மூலவர் மற்றும் உற்சவர் பெருமாளுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் மற்றும் இரு தாயார்களுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வண்ண மலர் மாலைகள் சாற்றி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன. தொடர்ந்து துளசி கொண்டு அர்ச்சனைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாருக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிறைவாக நாயுடு மகாஜனம் சங்க நிர்வாகிகளுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோவில் பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோவிலில் பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இக்கோவிலில் ஸ்ரீ வாராகியம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார். பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக விநாயக பெருமான், ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ சப்த கன்னிமார் அம்மன், ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று தீப தூப ஆராதனை மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வாராகி அம்மனுக்கு புது பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர். இதனையடுத்து ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம், பழங்கள், இனிப்பு வகைகள், கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. பின்னர் தீப தூப ஆராதனை காண்பித்து கோடி தீபம், 4 முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு தேங்காய் விளக்கு ஏற்றி வழிபட்டனர். நமது சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தில் நம்ம வராயம்மன் ஸ்ரீ மகாவராயம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதில் நான் ஒரு தலைமை பீடாதிபதியாக இருக்கேன், ஆலய குருவாகவும் இருக்கேன். இந்த வராயம்மனுடைய அருள் பெற்றவர்கள் இந்த மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஏராளமானவர். இந்த அம்பாளுடைய சக்தி அளப்பரிக்கரிதாக இருக்குது. இந்த அம்பாளுடைய சக்தியை கேள்விப்பட்டு தமிழ்நாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இங்கே ஆளுக வந்த மணியமாக இருக்காங்க. வந்த அனைவருக்குமே நல்ல முறையில் அவங்க காரிய சித்தி எல்லாம் அடைஞ்சு
இங்கு வேண்டாத காரியங்கள் இல்லை. என்ன காரியங்கள் நினைத்தாலும் அவர்கள் இங்கே வந்து மஞ்சள் காப்பு அரைச்சி தனது பிரார்த்தனை வச்சு ஒரு 9 பஞ்சமிக்குள்ளேயே அவங்க காரியங்கள் முடிஞ்சு திருப்தியாக வந்து போகிறத நாங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாவராகியம்மன் ஆலயத்துக்கு அனைவரும் வந்து அருள் பெற்று தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி தங்கள் குடும்பம் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு எங்களுடைய தாழ்வான வணக்கங்களை தெரிவிச்சு தாராளமாக கோயிலில் கொண்டு வந்து நீங்கள் நன்கொடை அளித்து இந்த ஆலய கட்டுமான பணி புண்ணியத்தில் நீங்களும் ஒருவராக பங்கு பெறுவதற்கு என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த வராகியம்மன் சிலை 6 அடி உயரமாக இருக்குது, 4 அடி அகலத்தில் வச்சுருக்கோம். இந்த வராகியம்மன் உத்தரவின் பேரில் கருவறையில் வந்து 12 அடி வராகி 12 அடி உயரம் 3 சிரசுடன் அம்பாள் அடித்து கொண்டு இருக்கிறோம். அது முடியும் தருவாயில் உள்ளது. சீக்கிரம் அது ஆலயத்திற்கு வந்துவிடும். வந்த பின்னாடி கருவறையில் அந்த 3 முக வராகியை தான் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுறதா இருக்கோம். மிக பிரம்மாண்டமான முறையில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மக்களுக்கு இன்னும் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் உருவத்தையும் பெரிதாக ஆக்கி வரம் கொடுக்க தலைகளையும் 3 ஆக்கி நாங்கள் இன்னும் வரைக்கும் அந்த சிலையை ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சீக்கிரம் வந்துடும். கருவேல அந்த மூலதெய்வம் அதான் போக போகுது. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இதுவரை எங்கேயுமே இல்லாத வச்சோம்னா இந்த கோவில் நடந்து கொண்டிருக்குது. இந்த கோயில் இன்னும் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பெருமையான கோயிலாக பின்னாடி பறைசாற்றப்படும். இந்த கோயிலுடைய பட்ஜெட் நாங்கள் ஒரு சில கோடிகளில் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து பக்தர்களோ அன்பர்களோ மக்களோ தாங்கள் நிதியுதவி செய்ய உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக ஆலயத்தை அணுகி நிதி உதவி அளித்து ரசீது பெற்று செல்லுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இவன் ஆலய தலைமை பீடாதிபதி நிர்வாகி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி ஸ்ரீ பஜனை கோவிலில் 5ஆம் ஆண்டு திருப்பாவாடை செலுத்தும் விழாவில் சாதம், இனிப்புகள் மற்றும் பழத்தால் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை திரளான பக்தர்கள், பெண்கள் ஒன்று திரண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆரணி டவுன் ஷராபஜார் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி ஸ்ரீ பஜனை கோவிலில் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி மாத 4ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து திருப்பாவாடை செலுத்தும் நிகழ்வில் பக்தர்கள் கொண்டு வரும் சாதம், இனிப்பு வகைகள், பழ வகைகள் போன்றவற்றை கொண்டு பெருமாள் திருவுருவம் அலங்கரித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றன. இதில் பெண்கள், பக்தர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அதிகாலை 4:30 மணிக்கு அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக ராஜகோபுரம் மற்றும் அம்மணியம்மன் கோபுரம் வழியாக பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் முடிந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கலை அரங்கத்தில் ஜிக்ஜாக் வரிசை அமைத்து சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டும் 2 மணி நேரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை காரையார் அணை பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் பாறை குன்றின் மேல் ஸ்ரீ சொரிமுத்து அய்யனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இதுவே சாஸ்தாவின் முதல் கோவில் என்று கருதப்படுகிறது. இத்திருக்கோவிலில் சுவாமி அய்யனார் பூர்ணா புஷ்கலை தேவிகளுடன் அருள் பாலிக்கின்றார். மேலும் சங்கிலி பூதத்தார் சுவாமி மற்றும் மொட்டையன் சுவாமி இருவரும் மணி விழுங்கி மரத்தின் கீழ் வீற்றிருந்து சிறு தெய்வமாகவும் நாட்டார் தெய்வமாகவும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி ஞாயிறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து தரிசிப்பது வழக்கம். புரட்டாசி
புரட்டாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சங்கிலி பூதத்தார் மற்றும் மொட்டையன் சுவாமிக்கு 1000 வடைகளாலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நண்பகல் முதல் தொடங்கிய பூஜை, அபிஷேகம், அலங்கார நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது காணிக்கைகளை செலுத்தினர். சிலர் படேல்களை அர்ப்பணித்து வழிபாடு மேற்கொண்டார்கள். மேலும் பல பக்தர்கள் சங்கிலியால் தம்மையே அடித்துக்கொண்டு தங்களது நேர்த்திக்கடன்களை சங்கிலி பூதத்தாரிடம் செலுத்தினர். மேலும் அங்கு அமைந்துள்ள கரடி மாட சுவாமிக்கு பரிகார வேண்டுதல் பூஜை நடைபெற்றது. தற்பொழுது அப்பகுதியில் கரடிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஆவதாலும் ஸ்ரீ கரடி மாட சுவாமிக்கு சந்தனத்தால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது. நிகழ்வுகளை மேலவாசல் பூதத்தார் மாதாந்திர பூஜை குழுவினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசித்து சிறப்பு அருளை பெற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரை ஓரம் அமைந்துள்ள வகலகிரி கஷேத்திரம் என்று அழைக்கப்படும் கருங்குளம் ஊரில் குன்றின் மேல் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. திருப்பதி மலையில் தேர் செய்யது போக மீதமிருந்த 2 கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு. அக்கட்டைகள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். பல நூற்றாண்டுகளாக தினமும் திருமஞ்சனம் நடைபெற்று வருகின்றது. இன்றளவும் அந்த கட்டைகள் பின்னப்பட்டதில்லை. மேலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தன்னை சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றார். சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. புரட்டாசி 4வது சனிக்கிழமையான இன்று காலையில் 108 கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு 16 வகை பொருட்களால் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் சிறப்பு அலங்காரத்தில் வெங்கடாச்சலபதி அருள் பாலிக்க உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தன் பிரிய வாகனமான வைணதேயன் என்ற கருடாழ்வார் மீது சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். குடைவரை வாயில் தீப ஆராதனையுடன் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. திருக்கோவிலின் வெளியே குடைகள் சாற்றப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் தீப்பந்தங்கள் ஒளியில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு ஜே என்ற கோஷங்களோடு மலை மீது 2 முறை சுவாமி வலம் வந்தார். இந்த நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு அருள் பெற்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் 3 மூலவர்கள் அருள் பாலிக்கின்றனர். அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணரும், உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பெருமாள் அருள் பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் புரட்டாசி மாத சனிக்கிழமை கருட சேவை பிரசித்தமானது. அதன் நிகழ்வாக புரட்டாசி கடைசி சனிக்கிழமையான இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு விஸ்வரூபம் காலை சந்தி, அதனைத் தொடர்ந்து ஏகாந்த திருமஞ்சனம் நடைபெற்றது. பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இரவில் உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ அழகிய மன்னார் ஆகியோர் கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாத்தருளினார். பக்தர்களின் கோவிந்த கோபால கோஷங்களுடன் குடைவரை வாயில் தீபாதனை காட்டப்பட்டு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. திருக்கோவில் முன் கருட வாகனங்களுக்கு குடைகள் சாற்றி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ அழகிய மன்னார் கருட வாகனமானது 4 மாட வீதி மற்றும் ரத வீதிகளில் வலம் வந்தது. பிரபந்த கோஷ்டியார் பிரபந்தம் பாடிக்கொண்டு வாகனம் முன் செல்ல, பின்னே சிறுவர்களின் ஆடலுடன் பஜனை பாடல்கள் பாடிப்படி வந்தனர். கோவில் கலையரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கருட வாகன சேவையை தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி தலைமையில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருள்மிகு யாதவ நாராயண பெருமாள் திருக்கோவில் 4வது சனிக்கிழமை முன்னிட்டு பெருமாள் தாயார் சேத்தி புறப்பாடு நடைபெற்றது. அதனை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மன மகிழ்ச்சியாக பரதநாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு கீழ்வேளூரை சேர்ந்த முருகானந்தம் ஜோசப்பின் ராஜாத்தி அவர்களின் மகள் சுஜிதா 4 பாட்டிற்கு நடனமாடினார். இவர் மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக 3 ஆண்டு முதலிடமும், மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் 4வது இடம் வந்து மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தார். அவருடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறி கொண்டிருந்த பொழுது ஒரு வயது குழந்தைகள் நீயா நானா என்று சுஜிதாவின் நவரச முக பாவனைக்கு போட்டி போடும் விதமாக ஒரு வயது குழந்தைகள் முக பாவனையும்
மழலை சிரிப்பையும் கொடுத்து சுற்றியிருந்தவர்களின் பார்வை ஈர்த்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திருச்செங்கோடு திருவாசக தேன் அமுது குழு சார்பாக புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை ஒவ்வொரு ஆங்கில மாதம் 2வது சனிக்கிழமை அருள்மிகு ஸ்ரீ ஜோரகரேஸ்வரர் ஆலயத்தில் திருவாசக முற்றோதும் ஞான வேள்வி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக முற்றோதல் நிகழ்வினை சிறப்பித்தனர். அன்று மாலை சன்மார்க்க சங்க நூற்றாண்டு விழா இறுதி நாளில் ஆன்மீக பக்தி இன்னிசை நாட்டிய நிகழ்வுகள் மிக விமர்சையாக நடைபெற்றன. மாயம்பெருமாள் கோவில்களில் புரட்டாசி சனி வழிபாடு. புரட்டாசி 4வது சனிக்கிழமை முன்னிட்டு மாயம்பெருமாள் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் வழிபாடுகள் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சந்திரசேகரபுரத்தில் அமைந்துள்ள மாயம்பெருமாள் புரட்டாசி 4வது சனிக்கிழமை முன்னிட்டு காலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் செய்தனர். நேற்று புரட்டாசி கடைசி சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் போன்ற பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மொளசூர் ஸ்ரீ மகாபெரிவா தியான மண்டபம் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி நாயிகா சமேத யாத்ரா ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை தட்டுகளும் வைக்கப்பட்டு விழா பந்தல் அருகே சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. பின்னர் மேள தாளங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. தொடர்ச்சியாக ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய ஸ்ரீனிவாச சுவாமிகளுக்கு கங்கணம் கட்டும் நிகழ்வும் தொடர்ச்சியாக மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்ற பிறகு திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் சுவாமிக்கு பால், பழம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி உலக நன்மைக்காக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.